அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த மூவாநல்லூர் வெட்டிக்காடு பகுதியைச் சேர்ந்த முருகையன் என்பவரின் மகன் முகேஸ்வரன் கடந்த 2 ஆண்டுகளாக தாய்லாந்து நாட்டில் வேலை பார்த்து வந்த நிலையில் கடந்த மாதம் விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்தார். பின்னர் கடந்த 8ஆம் தேதி தாய்லாந்து சென்று அங்கிருந்து ஏஜென்ட் மூலம் மியான்மர் சென்ற முகேஸ்வரன் தந்தையை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தன்னை கடத்தியதாகவும் 6,50,000 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டுவதாக கூறினார். மேலும் பணத்தை திருச்சியில் அவர்கள் கூறும் நபர்களிடம் கொடுக்குமாறும் தெரிவித்தார். வெளிநாட்டு போய் அங்கே ஒரு பிரச்சனையில் மாட்டினானா பணம் சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் அழுகுறான் கடந்து, என்னை இதில் வச்சுருக்காங்க, என்னை பிடிச்சி வச்சுருக்காங்க, எப்படியாச்சும் பணத்தை ஹெல்ப் பண்ணணும், பணத்தை கொடுன்னுக்குறான். அப்போ எவ்வளோ பணம்னா 6.5 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ 6 லட்ச ரூபா நம்மள்ட்ட இல்லையே அப்படின்ட்டு அங்கே அடித்து பார்த்தேன். அவர் நேராக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த முருகையன் உடனே மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் இது குறித்து புகார் அளித்தார். இதையடுத்து வடுவூர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணன் தனி அலுவலராக நியமிக்கப்பட்டு விசாரணை நடத்தினார். அதன் பின் திருச்சியில் இருப்பவர்களிடம் பணம் கொடுக்க பாதிக்கப்பட்டவர் தரப்பினர் போல் பேசிய போலீசார் பணம் கொடுப்பது போல் கொடுத்து கைது செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்தனர். அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்த பின் சுற்றி வளைத்து கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மாவாராம் என்பதும் திருச்சியில் பாலக்கரையில் வசித்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் சாமலாராம் என்பவருக்கும் இதில் தொடர்பு இருந்ததும் அம்பலமானது. டீம் ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது திருச்சியில ஒரு ஆள்கிட்ட அமௌண்ட் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அங்க ஒரு டிகாய் ஆபரேஷன் கண்டக்ட் பண்ணாங்க டிஎஸ்பி அண்ட் இன்ஸ்பெக்டர். ஸோ டிகாய் ஆபரேஷன்ல அங்க பணம் கொடுக்குற மாதிரி போய் அங்க மாவாராம் அப்படிங்கிற ஒரு வட மாநில ராஜஸ்தானை சேர்ந்தவரை அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அவரு அரெஸ்ட் பண்ணும்போது அவர் அவரோட அசோசியேட் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய சவாலாராம் அப்படிங்கிற இன்னொரு நபர் அவர் அதுல ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கறது தகவலை தெரிவிக்கிறாங்க. பின்னர் மியான்மரில் இருக்கும் கடத்தல்காரர்களிடம் பேசிய போலீசார் முகேஸ்வரனை விடுக்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் கைது செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். இதையடுத்து அவரை கடத்தல்காரர்கள் விடுத்த நிலையில் சொந்த ஊருக்கு திரும்பினார். இன்ஸ்பெக்டர் அண்ட் டிஎஸ்பி ஸ்ட்ராங்கா பேசி அப்படி என்னால ரிலீஸ் பண்ண முடியாது, சிவியரான கிரிமினல் கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படிங்கறத புரிய வச்சு அவங்க கிட்ட ரொம்ப நெகோசியேட் பண்ணி அந்த பையன் சேஃபா அவங்க கஸ்டடியில இருந்து விடுவிச்சு தாய்லாந்து பார்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணி அவர் 6 ஹவர்ஸ் பஸ் டிராவல் பண்ணி பேங்காக் ஏர்போர்ட் ரீச் ஆகி இப்போ இந்தியாவுக்கு அங்கிருந்து டிராவல் பண்ணி சேஃபான ஈவினிங் இந்தியா ரீச் ஆயிடுவார். ஏஜென்ட் மூலமாக வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்வோர் முறையாக விசாரித்து அதன் பின் செல்ல வேண்டும் என காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.